வணக்கம். நமது நாடு பழம்பெரும் பாரத நாடு. நமது நாடு ஒரு தொழில் சார்ந்த வாழ்க்கை முறை, விவசாய முறையை நம்பி இந்த இந்திய கண்டம் உள்ளது. நமது நாட்டின் அரசியல் அமைப்பு என்பது பெரும் மாற்றமான அரசியல் அமைப்பும் பெரிய தூண்டல்களை உருவாக்கக்கூடிய அரசியல் அமைப்புமாக மாறி வருகிறது. அந்த நேரத்தில் தான் நெசவாளர் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை நாம் உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு தேவையான அரசிடம் உள்ள கோரிக்கைகளை கொண்டு செல்வதற்காக இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளோம். ஒரு நெசவாளி பிறப்பில் நெசவாளியாக பிறக்கின்றார். அந்த அரசு அவர்களை நெசவாளர் என்ற முறையில் ஒரு நெசவு தொழில் சார்ந்த ஒரு குல மக்களை அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்க இந்த அரசு நெசவாளர்களுக்கு கல்வி, வீட்டுமனை பட்டா போன்ற விஷயங்களில் அரசு முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நமது நெசவாளர்களுக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், ஒரு கூட்டுறவு சங்கங்களில் நம்மளுடைய அமைப்பின் பெயரால் நமது சங்கத்தில் ஒரு நெசவாளியாக மாறினால் மட்டும்தான் அந்த சலுகைகள் கிடைக்கின்றது. ஆனால் ஒரு தனி மனிதன் மற்றொரு நெசவாளியாக உற்பத்தி செய்யும் போது அந்த உரிமை பறிக்கப்படுகிறது. ஆதலால் அரசில் அத்தனை பேருக்கும், அத்தனை நெசவாளர்களையும் நெசவாளி என்கின்ற ஒரு முத்திரை பதித்த ஆதார் கார்டு போன்ற அதிகாரத்தை கொடுத்தால் மட்டுமே அரசு சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்துக்கு தேவையான அத்தனை உடல் உழைப்பையும் தியாகம் செய்வது போல் நெசவாளியும் தன்னை உருக்கிதான் இந்த பணிகளை செய்கின்றார். இந்திய கண்டத்தில் முக்கியமான தொழில்களில் உழவு, அதற்கப்புறமாக நெசவு உள்ளது. இந்த நெசவாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அரசு ஒரு நெசவாளரை நெசவாளி என்கின்ற ஒரு முத்திரை பதித்தால் மட்டுமே அரசு சலுகைகள் கிடைக்கும். அதனால் நெசவாளர் முன்னேற்றக் கழகத்தின் கோரிக்கையாக இந்த நாட்டில் அடிப்படை தேவையான தொழில் வளமான பருத்தி விவசாயத்திற்கு 50% மானியம் கொடுத்து அந்த விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். பருத்திக்கு அப்புறமாக அடுத்த கட்டமாக ஜின்னிங் மில்லுக்கு கரண்டில் 50% பவர் செலவு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தொழில் நெருக்கடியில் தமிழ்நாடு தவித்து கொண்டு உள்ளதால் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்பின்னிங் மில்லுகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் அடிப்படையாக அவர்களுக்கு தேவையான பவர் கட்டுப்பாட்டில் ஒரு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக மட்டுமே இந்த நெசவு தொழிலை காக்க முடியும். தாய் தொழிலான ஜின்னிங் மில்லுகளை வலுப்படுத்த இந்த அரசு தடை செய்து வருகிறது. அவற்றில் முக்கிய காரணம் என்றால், காமராஜர் காலத்தில் சுமார் ஒரு 16 ஸ்பின்னிங் மில் திறக்கப்பட்டது. அத்தனை ஸ்பின்னிங் மில்லும் தமிழகத்தில் அடைத்து கிடக்கின்றது. என்று ஸ்பின்னிங் மில், ஜின்னிங் மில் விவசாயம் செழிக்கின்றதோ அன்றுதான் இந்த நெசவாளர்களுடைய வாழ்வுரிமை வளம் பெறும். ஆதலால் எங்களது கோரிக்கையான நெசவாளர்கள் வளம் பெற வேண்டும் என்றால் அடிப்படையாக ஸ்பின்னிங் மில்லை பாதுகாக்க வேண்டும். ஸ்பின்னிங் மில்லுக்கும் பவர் ஃப்ரீ பவர் பெர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுத்து விலைவாசி உயராமல் தவிர்த்து வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களை தவிர்த்து தமிழகத்திலேயே மூலப்பொருளான பருத்தி விவசாயத்தை பெருக்கி இந்த தமிழகத்தை காக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று கூறி, நெசவாளர் முன்னேற்றக் கழகம் வாழ்க, தொழில் சார்ந்த அரசியல் வளரட்டும். இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையின் மூலியமாக அரசியல் செய்யக்கூடிய அரசியலெல்லாம் மாறி தொழில் சார்ந்த அரசியலுக்கு வாரீர் என்று கூறி, வாழ்க நெசவாளர் முன்னேற்றக் கழகம், வளர்க நெசவாளர் முன்னேற்றக் கழகம், இணைந்து செயல்படுவோம். வாருங்கள், தொழில் சார்ந்த அரசியலுக்கு வாரீர் என்று அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.